ரீசென்ட்டா நம்ம அசோக் செல்வன் நடிச்ச ஒரு படம் ஒண்ணு பார்த்தேங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒவ்வொரு படம் நல்லா ஹிட்டான படத்த குடுத்துட்டு, கடைசில ஒவ்வொரு இந்த மாரி படத்துல போட்டு கதையே கேட்டு நடிக்க மாட்டாப்புல என்னன்னு நமக்கே தோணுங்க. படம் ஒண்ணு எடுத்திருக்காப்புல. ஏதோ டைரக்டருக்கு அசிஸ்டன்ட்டா வேல பார்க்குற மாரி, அத பார்த்தபடி ஊர் சுத்தி ஒரு பொண்ண லவ் பண்றாப்புல. அதுல வேற வேற பொய்லாம் சொல்லிக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு அந்த பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே சுத்துறாப்புல. டேய் இது எத்தன கதையத்தான் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு படத்துலயும் இந்த கதையத்தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயும் எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா எனக்கே எப்படி சொல்றது? இந்த படத்த நான் கண்டிப்பா பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது பார்க்க வேண்டிய படமே இல்ல கைஸ். ஒவ்வொரு படம் நல்லா ஹிட்டான படத்த குடுத்துட்டு இப்படி பண்றாப்புல அசோக் செல்வன். வேஸ்ட்டு கைஸ். ஓ 2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்கான்டா. 2 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா சத்தியம் பார்க்க முடியாது. அதுக்கு வேற படம் ஏதாச்சும் நாடகத்த பார்த்துட்டு போயிரலாம் கைஸ். படம் பார்க்கறதுக்கு செம்ம போரிங்கா இருந்துச்சு கைஸ். நானே படத்த ஃபுல்லா ஓட விட்டு தான் கைஸ் பார்த்தேன். படம் என்ன எதுவும் சொல்ற மாரி இல்ல. கண்டிப்பா படத்த பார்க்கவே வேணாம் கைஸ். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? போங்கடா டேய்!